அதான் பெண்களுக்கு அம்மா கொடுத்த தாலி தங்கத்தை நிறுத்திட்டாங்க. அம்மா கொடுத்த அத்தனை திட்டங்களும் நிறுத்தப்பட்டது, குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்டது. அது அத்தனையும் நிறுத்திட்டு இப்போ தேர்தல் வருவது என்பதற்காக ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள். எனவே இதெல்லாம் தேர்தலுக்காக செய்கிற நாடகமே தவிர இன்னும் 2 மாதம் நடப்பதற்கு இவர்களுக்கு இப்போது அடிக்கிறார்கள். ஆனால் 4.25 வருஷமாக நிறுத்தி வைக்கப்பட்ட திட்டங்கள் பல குடும்பங்களுக்கு போக வேண்டிய தாலிகள், தங்கங்கள், அந்த உதவி பணம்லாம் போகவில்லை. எனவே இதை பெண்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். 1000 ரூபாயை கொடுத்துவிட்டு 1000 ரூபாயை கொடுத்துட்டு இன்றைக்கி டாஸ்மாகில், இபியில் எல்லாத்துலேயும் விலையேற்றிட்டாங்க. விலைவாசி உயர்வுகள் தாறுமாறாக ஆகிப்போச்சு. அரிசி விலை, மண்ணெண்ணெய் விலை, தண்ணெய் எல்லாத்துலேயும் சேர்த்து ஒரு குடும்பத்திற்கு, மினிமமான குடும்பத்திற்கு 5000 ரூபாய்க்கு ஒரு குடும்பம் நடத்துகிறவர்கள் இன்றைக்கு 10,000 ரூபா செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள். 200 300 வச்சிருந்த மின்சார கட்டணம் 500 1000 ஏறிவிட்டது. ஆக 3 மடங்கான விலைவாசிகளை உயர்த்தி விட்டு அதில் ஒரு 1000 மட்டும் பெண்களுக்கு கொடுத்து விட்டு நான் பெண்களுக்கு கொடுக்குறோம் என்ற ஒரு நாடகத்தை ஆடுகிறார்கள். அதுவும் 3 வருடங்களாக ஒவ்வொரு சட்டசபைகள் எல்லா இடத்திலும் போராடி திரு மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் கூறியதன் அடிப்படையில் தான் கொடுத்தாங்க. அதில் பாதி பேர் கொடுக்கல. அது இப்போ புதுசாக கொடுத்துருக்கேன்னு சொல்லி அதுக்கு ஒரு ஜீவோ போட்டிருக்காங்க. இது கொடுக்க சொன்னது 3 வருஷத்துக்கு முன்னால், 3 வருஷத்துக்கு பின்னால் தான் இப்போ கொடுத்துருக்காங்க. அதையும் பெண்கள் புரிஞ்சு வச்சுருக்காங்க. மகளிர் உதவித்தொகை 1.25 கோடி பேர் கிடைக்கிறதுனால குத்து விளக்கு திட்டம் வீடு போய் சேராதுன்னு கனிமொழி சொல்லியிருக்காங்க. அதாங்க இது மகளிர் தொகை போய்கிட்டு இருக்கு. அதுக்கு 3 வருஷத்துக்கு பின்னால் போகுது. குத்து விளக்கு திட்டம் அதிமுக கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் திட்டம். 2000 கொடுக்கும்போது இது 1000 ரூபாய் அவங்களுக்கு போய் சேரும்போது 2000 போய் சேராதா? ஏற்கனவே 1500 ரூபாய் மாண்புமிகு பொதுச் செயலாளர் எடப்பாடியார் போன தேர்தல் அறிவித்தாங்க. அது ரீச் ஆகலை. இப்போ அதனால தான் இப்போ அறிவிச்சிருக்கோம். கட்டாயம் போய் சேரும். இது அவருடைய பகல் கனவு. சொல்லுங்க தம்பி. என்டிஏ கூட்டணி உருட்டி மிரட்டி உருவாக்குன கூட்டணின்னு சொல்லி முதல்வர் சொல்லியிருக்காரு. இப்போ ஆளுங்கட்சியில் திமுக தான் இருக்குது. யாரை போய் யார் மிரட்டுறது, யாரை உருட்டுறது? யாருமே இல்லை. சும்மா போய் பேசுகிறாங்க. ஏற்கனவே இருக்கிற கூட்டணி தானே. பிஜேபியில் ஏற்கனவே இருந்தவங்க ஜி.கே. வாசன் அவர்கள், மற்றவங்களாம் இருந்தது. இப்போ டிடிவி அவர் கூட தான் இருந்தார். இப்போ வந்திருக்கிறாங்க. யாரை போய் உருட்டுறது, யாரை போய் மிரட்டுறது? பொய்யான தகவல். பதவியை தக்க வைக்கிறதுக்காண்டி தான் எடப்பாடி பழனிசாமி இப்போ பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. என்ன பதவி? அவரோட பொதுச் செயலாளர் பதவியை தக்க வைக்கிறதுக்காண்டி. ஒன்றுமே கேள்வியே தப்பு தம்பி. பொதுச் செயலாளர் பதவிக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? ஒன்றுமே இல்லை. அதனால் சும்மா அந்த ஏமாத்துகிற வேலைகள். அவர் திமுக பிஜேபியில் இருந்தாங்கன்னா புத்தர்கள், புனிதர்கள். அதிமுக கூட பிஜேபி சேர்ந்தால் துரோகிகள். அதனால் அவங்கள்ட்ட இருந்தால் தங்கம், அது மாமியார் உடைச்சா பொன் கூட, மருமகன் உடைச்சா பொன் கூடங்கிற மாதிரி இது லாயக்கற்ற பேச்சுங்க. அதிமுகவுடைய தற்போதைய 5 தேர்தல் வாக்குறுதிக்கு அப்புறம் வாக்கு வங்கி எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு, வெற்றி வாய்ப்பு அதிமுக கூட்டணிக்கு எந்த அளவுக்கு இருக்குது? அதாவது இந்த 5 திட்டங்கள் அறிவித்த உடனே அப்படியே ஏறிடுச்சு. இது சரியான திட்டங்கள். ஆண்களுக்கும் பஸ் வசதி உண்டு, பெண்களுக்கும் உண்டு. மகளிருக்கு 25,000 ரூபா ஸ்கூட்டர் ஃப்ரீ, 5 லட்சம் பேர் கொடுக்குறோம். அது போக வேற அந்த 5 திட்டங்கள் அறிவித்ததில் வீடு, காங்கிரீட் வீடு, வீடு இல்லாதவர்களுக்கு காங்கிரீட் வீடு வாங்கி தர்றோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு திட்டங்களாக கொடுத்து மிக பிரமாதமாக மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்குது. இன்றைக்கி இடம் எங்கே இருக்குது வீடு கட்டுறதுக்குன்னு கேட்பாங்க. அரசாங்கம் பணம் போட்டு எல்லாத்துக்கும் வீடு, இது இடத்த வாங்கி, நகரமாக இருந்தால் அடுக்குமாடி, கிராமமாக இருந்தால் கான்கிரீட் வீடு, எல்லாமே கான்கிரீட் வீடு. அது பணம் அவங்களுக்கு ஆளுங்கட்சி இருக்குது. பல வழிகளில், தவறான வழிகளில் பணம் வருது, அவங்க கொடுக்குறாங்க. அது பொதுமக்களோட தீர்ப்புக்கு வரும். அப்போ பார்த்துக்கலாம். அதை பற்றி நமக்கு என்னது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக கட்சி இருக்காது அப்படின்னு இன்னைக்கு அமைச்சர் ஐ. பெரியசாமி அவர் சொல்லியிருக்காங்க. அவர் பாவம், அவர் எதுக்கு இப்படி பேசுகிறாரு தெரியல. அவங்க முதல்ல தோத்தாங்க, இப்போ ஜெயிச்சு வந்திருக்காங்க. இந்த 5 வருஷம் முடிய போகுது. இப்போ பெருசாக அவங்க நம்பிக்கிட்டு இருந்தது அரசாங்க அதிகாரிகள், ஆசிரியர் பெருமக்கள், இடைநிலை ஆசிரியர்கள், அரசு வேலை பார்த்தவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. இப்போ சும்மா ஏமாற்றிருக்காரு. இந்த ஓய்வு திட்டம்னு அறிவிச்சிருக்காங்க இல்லையா, மத்திய அரசாங்கத்துடைய திட்டம் சம்பளத்தில் 10% பிடிச்சி பின்னால் கொடுக்குறதுன்னு.
அவங்க கேட்ட பழைய ஓய்வு திட்டத்தை இன்னும் அறிவிக்கலை. எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அவங்க திமுகவுக்கு ஆதரவாக உள்ள சங்கங்களுக்கு கூட்டி வச்சு அவங்க இனிப்பு கொடுத்து வெற்றி பெற்றதாக போடுறாங்க. இன்றைக்கி 134 135 நாள் இடைநிலை ஆசிரியர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எப்படி வெற்றி அடையும்? அரசாங்கத்தை எடுத்து போராடிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்க நாதி இல்லை. துப்புரவு தொழிலாளர்களுக்கு ஏன்னு கேட்க நாதி இல்லை. திண்டுக்கல் மாவட்டம் 7 தொகுதியில் எத்தனை தொகுதி? 7 தொகுதியும் வரும். 3 தொகுதி தான் இருக்கு. அதான் இன்னும் 4 இப்போ சேர்ந்துடும். இவங்க வேலைப்பாடுனால திமுக விலை உயர்வினால் சட்ட ஒழுங்கு கெட்டு போனதனால் கஞ்சா எங்கு பார்த்தாலும் இருப்பதால் மாணவர்கள் எல்லாம் குடித்தவராகி கொலை கொள்ளை கற்பழிப்பு கமிஷன் கரப்ஷன் சொல்கிறாங்க இல்லையா, எங்கேயுமே லஞ்சம் இல்லாமல் எந்த வேலையும் கிடையாது. கொஞ்சம் லைசன்ஸ் வாங்கிட்டு தான் அரசாங்க பணத்தில் இது விற்றுக்கிட்டு இருந்தாங்க டாஸ்மாக் சத்தெல்லாம். இப்போ எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் ராத்திரியில் எழுப்பி எப்போ வேணாலும் கேட்கலாம். எல்லா இடத்துலையும் நீக்கமாக நிறைஞ்சிருக்கு. சர்பத் கடை மாதிரி ஆகிப்போச்சு. இது பிராந்தி கடை, பிஸ்கட் கடை, இப்போ லைசன்ஸ் இல்லாமல் மறைமுகமாக செய்யலாம். திமுகவில் ஒருத்தர் இருந்தாருன்னா அவங்க அம்மா இட்லி கடை வச்சு அங்கேயே புட்டில் போட்டு கஞ்சா கொடுப்பாங்க. எல்லாம் வெளிப்படையாக படத்தோடு வந்திருக்கு. அதனால் மக்கள் வெகுண்டு போயிருக்காங்க. ரவுடித்தனம் அட்டூழியங்கள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. காவல்துறையில் யாரும் கேஸ் போட முடியாது. கள்ளச்சீட்டு விற்கிறாங்க. பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தர் பிடிக்கிறாங்க. பிடிச்ச உடனே அமைச்சர் பேசுகிறார், எங்கால் நீ யார் பிடிக்க, அந்த மாதிரி வேலையெல்லாம் நீ பண்ணக்கூடாதுன்றாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு பங்கு போகுது. எல்லாம் காப்பாற்ற காவல்துறைக்கும் போகுது. அதனால் யாருக்கும் எந்த பயமும் இல்லை. காவல்துறையில் இருக்கிற போலீஸ் அதிகாரியாக கஞ்சா வித்தாருன்னு வருது. அப்போ எப்படி பயம் வரும்? எல்லாமே அரசாங்கமும் காவல்துறையும் அந்த தவறான வழியில் போகிறவங்களும் கூட்டுக்கிழமை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பாதுகாப்பான மாநிலம் வந்து தமிழ்நாடு தான் இருக்கு அப்படின்னு அடிச்சு சொல்லுங்க அப்படின்னு முதல்வர் இப்போ சொல்லியிருக்காரு. முதல்ல பாதுகாப்பான ஒரு கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி அதிமுக ஆட்சியில் இது வாங்கின சர்டிஃபிகேட் வாங்கினது அதிமுக. இவங்களுக்கு பாதுகாப்பெல்லாம் எங்கே இருக்குது? கனிமொழி பேசுகிற கூட்டத்திலே காவல்துறை இது போலீஸ்காரங்களே 2 திமுக தலைவர்களுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்களே. தெளிவாக பேசி அந்த கேஸெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. கிடையவே கிடையாது. சட்டம் ஒழுங்கு கிடையாது, எதுவும் கிடையாது. பயம் இருந்தால் தானே உங்களுக்கு பயப்படுவாங்க. காவல்துறையை பற்றி கவலையில் யார் இருந்தாலும் எங்களுக்கு மந்திரி பார்த்துக்குவார், அந்த உள்ளூர் மந்திரி வட்ட செயலாளர் பார்த்துக்குவார், பகுதி செயலாளர் பார்த்துக்குவார்னு சொல்கிறாங்க. அதனால் அது சொல்கிறதெல்லாம் பொய். தேமுதிகவில் வந்து 20 சீட்டு கொடுக்கணும், அதிமுகவும் திமுகவும் புரிஞ்சுக்கணும்னு சொல்லி விஜயபிரபாகரன் பேசியிருக்காரு. எப்போ? காலையில். இன்னைக்கு எங்கே பேசினாரு? மீட்டிங்ல பேசியிருக்காரு. என்ன சொல்கிறாருங்க? தேமுதிகவில் முன்னாள் எம்எல்ஏக்கள் 20 பேர் உள்ளனர் என்பது திமுக அதிமுக 2 கட்சிகளும் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சொல்கிறாரு. அவங்க கேட்குறத மறைமுகமாக அப்படி சொல்கிறாரு. அதெல்லாம் பேசும்போது வெளியே வரும். ஒன்றும் ரகசியமே இல்லை. அம்மாவே சொல்கிறாங்க, பிரேமலதா அம்மா. அவங்க சொல்லும்போது இந்த மாதிரி இன்னும் பேசிக்கிட்டு இருக்கோம். மத்திய அரசு தேசிய கூட்டணி இவங்கள்ட்ட நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் முடிவு சொல்லும்போது சரியாக இருக்கும். வெற்றி கூட்டணி எங்களுக்கு அமைக்கிறாங்க. அதனால் இன்னும் இது சொல்கிறதுக்கெல்லாம் அது அவருடைய விருப்பத்தை சொல்லியிருக்காரு தம்பி. அதிமுக தலைமையிலான கூட்டணி வந்து எந்த அளவுக்கு எவ்வளோ சீட்டை வந்து வெற்றி பெறும்? 100க்கு 100 அதி பெரும்பான்மை பெறுகிற அளவுக்கு வெற்றி வந்துடும். இப்போ எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் மீதி வரப்போகுது. தேர்தல் 26ஆம் வருஷம் ஓட்டு எண்ணும்போது தான் அதனுடைய விளைவுகள் தெரியும். பீகாரில் முதல்ல நம்ம லல்லு பிரசாத் மகன் தேஜஸ்வி நான் தான் வெற்றி, எங்கள் ஆட்சி தான் வரும்னு சொல்லிட்டு இருந்தார். ஓட்டு எண்ணுறதுக்கு 2 நாள் கேப் இருக்கும்போது கூட ஓட்டு எண்ணும்போது பாருங்கள் பூரா நான் தான் வருவேன்னாரு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேருந்து கடைசி வரைக்கும் 220 சீட்டு ஜெயிக்கிறாங்க அவுட் ஆஃப் 243க்கு. அதனால் பீகாரில் என்ன வந்துச்சு அதே தீர்ப்பு தான் இங்கே வரும். சார், டிடிவி தினகரன் வந்து இன்னைக்கு அதாவது தான் போட்டியிடல சட்டமன்ற எலெக்ஷனில் தன்னுடைய சார்ட்டில் உள்ள நபர்களை வந்து போட்டியிட வச்சு அவங்களுக்கு அமைச்சர் பொறுப்பு வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இப்போ இந்த கூட்டணியில் இணைஞ்சிருக்காரு. அதிமுக வந்து தனித்து தான் வந்து ஆட்சி நடத்தும் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் டிடிவி தினகரன் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அதை பற்றி உங்களுக்கு அதில் பின்னால் ஒரு வார்த்தை சொல்லி விட்டுட்டுலாம் பேசுகிறீங்க. நாங்கள் அழுத்தம் கொடுக்க மாட்டோம் அமைச்சர் பதவி கேட்டு. என் கூட இருக்கிறவங்களுக்கு அமைச்சர் பதவி வேணும் என்னுடைய ஆசை. அதுக்காக நான் அழுத்தம் தர மாட்டேன்றார். அவரே பதில் சொல்லிட்டாரு. பாதி மறைச்சு கேட்டால் என்ன பண்ணுறது? தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து அதிமுக ஆண்ட கட்சியும் ஆளுற கட்சியும் கரப்ஷன்ஸ் பார்ட்டி ஊழல் கட்சிகள். நாங்கள் வந்தால் ஊழலே இல்லாமல் ₹1 கூடிய ஊழல் இல்லாமல் ஆட்சி நடத்துவோம்னு சொல்லியிருக்காரு. அது அவருடைய கருத்துக்கு உங்களுடைய பூரா மகாத்மா காந்திகள் புத்தருடைய வாயில் தான் கொடையை வச்சுருக்காரு. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். கள்ள டிக்கெட்டு எவ்வளோ விற்கிறார் விஜய்?
அந்த அவர் படத்தில் எப்படி போகுது ஒவ்வொரு டிக்கெட்டும் இன்றைக்கி கோடிக்கணக்கான பணம் ஒரு பைசா தொட மாட்டேன், எனக்கு தேவையே இல்லைங்கிறார். பணம் அதில் வந்ததுனால இப்போ பணத்தை கள்ள டிக்கெட் விற்காம எனக்கு இவ்வளோ வருமானம் வந்து இன்கம் டேக்ஸ் கட்டினா நியாயமான ஆளும் சொல்லலாம். 1.5 கோடி இப்போ இது போட்டிருக்காங்க ஃபைன். யாருக்கு? விஜய்க்கு. அந்த ஏதோ ஒரு படத்தில் பணம் கட்டுறேன்னு சொல்லி அது கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. எனவே ஒரு மகாத்மா நல்லவர்கள் லஞ்சம் வாங்கப்பட்டேன்னு சொன்னாக்கா நம்புவாங்க. விஜய் ஏற்கனவே ஊழல் பேர் வழியாக இருந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் மார்ட்டினுடைய மருமகன் ஆதவர்ஜனா அந்த டிக்கெட் கல்ல இது லாட்ரி சீட்டில் எப்படி விற்பாங்க என்னன்னு உங்களுக்கே தெரியும். இவங்கெல்லாம் சேர்ந்து இப்போ ஊழலை பற்றி பேசும்போது சிரிப்பு தான் வருது. எம்ஜிஆர் படத்தை வச்சுக்கிட்டு எங்களுடைய வழிகாட்டியெல்லாம் சொல்கிறாரு விஜய். அவர் போய் இப்போ திடீர்னு ஆளுங்கட்சி எதிர்க்க எங்கள் முன்னாள் ஆண்டவர்களை சொல்லலாமா? அவருக்கு என்ன கொள்கை? அவர் கட்சியை ஆரம்பிச்சிருக்கான். நான் இதை செய்வேன் அதை செய்வேன் அப்படி சொன்னால் மற்றவங்களை இதில் குறை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஊழல் நடக்குது ஆளுங்கட்சி, அதை சொல்லுங்கள். எங்களை சொல்ல வேண்டிய என்ன விஷயம்? இது வரைக்கும் எடப்பாடி ஐயா பழனிசாமி ஐயா அவர் மேல் வழக்கு போட்டாங்க. எந்த வழக்கு அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு இதில் தள்ளுபடி செய்யறதா தீர்ப்பு வாங்கியிருக்காரு. இன்றைக்கி திமுக அமைச்சர்கள் எத்தனை பேர் இன்றைக்கி இது பண்ணியிருக்காங்க? கே ராமச்சந்திரன், தென்னரசு, எங்கள் நம்ம ஊர் பெரியசாமி, பொன்முடி, நேரு, வேலு, இப்படி 16 பேர் இருக்குது. செந்தில் பாலாஜி, மகாத்மா காந்தி பகிரங்கமாக இது கண்டக்டருக்கு டிரைவருக்கெல்லாம் பணம் வாங்கிட்டேன்னு ஒத்துக்கிட்டு அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன், அதனால் நான் விடுதலை பண்ணுறேன்னு ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்தாரு. அவர் வெளியே வந்துட்டார். இன்னொரு நல்ல நீதிபதியை பார்த்து அதில் விட்டு தப்புன்னு சொல்லி இப்போ கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. 476 நாள் ஜெயிலில் இருந்தார். யார்? செந்தில் பாலாஜி. உங்களுக்கு அமைச்சர் பதவி ஜாமீன் கேட்குறாரு. அமைச்சராக நீங்கள் இருக்கணும்னா உங்களுக்கு ஜாமீன் கிடையாது. ஜாமீன் ஒன்றுனா அமைச்சர் பதவி விட்டு விலகுன்னு கண்டிஷன் சுப்ரீம் கோர்ட் போட்டதுக்கு முன்னால் வெளியே வந்திருக்காரு. இப்போ போடிக்கிட்டு இருக்கு. ஆக ஒரு குற்றவாளியை தண்டித்ததுக்கு பிறகு அமைச்சர் பதவி கொடுத்த ஒரு உத்தமர் தான் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். பழனி சாலையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் டிடிவி தினகரன், சசிகலாங்களெல்லாம் வழக்குகள் இருக்கு, தலைக்கு மேலே கத்தி தொங்குதுன்னு நீங்கள் ஒரு கூட்டத்தில் சொன்னீங்க. கூட்டணி சேராவிட்டால் ஜெயிலுக்கு போவாங்க அப்படின்னு சொன்னீங்க. அதன் அடிப்படையில் அந்த அழுத்தத்தினால டிடிவி தினகரன் இன்னைக்கு அதிமுக இந்த என்டிஏ கூட்டணியில் சொல்லுங்க. அவர் பேசியது, அவரை பற்றி நாங்கள் பேசியது எல்லாம் மறக்கப்படுகிறது, எல்லாம் ஒதுக்கப்படுகிறது. இன்றைக்கு நாங்கள் ஒன்றா சேர்ந்துருக்கணும் அவரே சொல்லிட்டாரு. அதுதான் பதில். அது ஓபிஎஸ் இந்திய கூட்டணியில் இணை வைக்க வாய்ப்பு இருக்கா? தெரியலைங்க, அவரை தான் கேட்குறீங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடியாவில் இருப்பாங்க. அவருக்கு அது வந்துச்சே இது வந்து எங்களுக்கு வந்த பிறகு தானே தெரியும். தெரியல தம்பி, அதை ப்ரிடிக்ட் பண்ண முடியாதுல்ல. தை மாதம் முடியறக்காட்டி நல்ல பதில் சொல்கிறேன் சார். ஓகே, முதல்ல தை பிறந்தா வழி பிறக்குன்னாரு. இப்போ தை மாதம் 30ஆம் தேதி. அது உங்கள் பத்திரிக்கை தான். எங்கே போனால் உங்கள் இது பிடிச்சிருக்கீங்களா இப்போ புதிய தலைமுறை? அதானே நீ அதை எங்கே போனாலும் மாட்டிக்கிறீங்களே. அவர் இப்போ நல்லா இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு டிடிவி ஐயா. அது மாதிரி அவருக்கு வந்து தன்னை வளர்த்த கட்சிக்கு துரோகம் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்லதே நடக்கட்டும், நமக்கு என்ன இருக்காது. அம்மா ஆட்சி காலத்தில் கொள்ளையடிக்கப்பட்ட பணம் சசிகலாவுக்கு டிடிவி தான் இருக்கிறீங்க. இப்போ இணைஞ்சிட்டாங்க, அந்த பணங்கள் மீட்கப்படுமா? அதாங்க, அது பேசிய பேச்சுக்கள் உண்மை, அவங்க பேசியது உண்மை. எல்லாமே அது சேர்ந்ததுக்கு முன்னாலும் பிடிச்சி போச்சு. அதுக்கு பதில் அவ்வளோதான். இருக்குதா, தோன்றதா, கடப்பாறை எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் கிடையாது. வேறு